சிவராத்திரி அன்று கோயில்களில் சிவனுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். இந்த 4 கால பூஜைகள் என்பது ரிக், யஜூர், சாமா, அதர்வனா என்ற 4 வேதங்களின் அடிப்படையில் நடக்கும். சிவராத்திரி அன்று கோயில்களில் நடைபெறும் 4 கால பூஜைகள் மற்றும் அதன் பலன்கள். முதல் காலம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். இந்த நேரத்தில் பிரம்மதேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் ரிக்வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும். பஞ்ச கவ்ய அபிஷேகம், சந்தனப்பூச்சு, வில்வம், தாமரை அலங்காரம், அர்ச்சனை, பச்சை பயறு பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். இரண்டாம் காலம் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை நடைபெறும். இந்த நேரத்தில் விஷ்ணு சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் யஜூர் வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும். பஞ்சாமிர்த அபிஷேகம், 16 வகை அலங்காரம், அர்ச்சனை, பாயசம், பழங்கள் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். மூன்றாம் காலம் நள்ளிரவு 12 மணி முதல் முற்பகல் 3 மணி வரை நடைபெறும். இந்த நேரத்தில் பார்வதி தேவி சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் சாமவேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும். தேன் அபிஷேகம், அஷ்டோத்திர அலங்காரம், அர்ச்சனை, எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். நான்காம் காலம் 3 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை நடைபெறும். இந்த நேரத்தில் அனைத்து தேவர்களும், ரிஷிகளும், முனிவர்களும் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் அதர்வன வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும். நெய் அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, வெண்பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும்.